Consider the following relationship among members of a family of 6 persons A, B, C, D, E and F. Okay, blood relation. ஸோ இதில் என்ன அப்படின்னா, ஸோ இதை வச்சு நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. ஸோ 5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 5 ஸ்டேட்மெண்ட் சால்வ் பண்ணி which one of the inference can be drawn from the above, இதுலேருந்து நீங்கள் என்ன சொல்ல வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. the number of males equal to that female. அப்போ 6 பேர் கொடுத்துருக்காங்களா, அப்போ 6 பேரில் 3 மேலு 3 ஃபீமேல் வச்சுக்கலாம். பட் யார் யாருன்னு தெரியாது. A and E are sons of F. A, E are யார்? சன்னுனா ஸ்கொயர் போட்டுக்கலாமா? சன்ஸ் ஆஃப் எஃப். எஃப்போட சன்னு தான் யார்? இவங்க 2 பேரும். ஏ அண்ட் ஆர் சன் ஆஃப் எஃப். அப்போ 1 எடுத்தாச்சு. ரெண்டாவது ஈக்குவல், அதுவும் நான் வச்சுக்கிறேன். அடுத்து பி இஸ் தி சன் ஆஃப் ஏ. பி இஸ் தி சன் ஆஃப் ஏ. அப்போ நான் இதுவும் எடுத்துக்கிட்டேன். there is only one married couple in the family at present. ஒரே ஒரு மேரிட் கப்பிள் இருக்காங்க, அவங்க யாருன்னு எனக்கு தெரியல, கண்டுபிடிப்போம். அடுத்து டி இஸ் தி மதர் ஆஃப் 2 and 1 boy 1 girl. ஓகே, டி இஸ் தி மதர் ஆஃப் 2. 2 பேரோட மதர் யார்? ஒரு பாய் இருக்காங்க, ஒரு கேர்ள் இருக்காங்க. அவங்கள எங்கே போடணும்னு தெரியலையே. சரி, வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ தான் ரொம்ப குரூஷியல் டைமில் இருக்கும், கவனிங்க. ஸோ ஏ அண்ட் இஆர் சன் ஆஃப் எஃப் நம்ம போட்டோம். எஃப்போட 2 சன் போட்டாச்சு. பி இஸ் தி சன் ஆஃப் ஏ, அதுவும் போட்டாச்சு. டி இஸ் தி மதர் ஆஃப் 2, அதுக்கு நான் வரேன். there is only one married couple. ஒரே ஒரு மேரிட் கப்பிள் தான் இருக்காங்களா இந்த ஃபேமிலியில். தென் the number of males equal to number of female. அப்போ 3 மேல் 3 ஃபீமேல் இருக்கணும். பாருங்கள், இதுவும் மேல் தான், இதுவும் மேல் தான், இதுவும் மேல் தான். இதுக்கு மேலே புதுசாக நான் மேல் போடக்கூடாது. ஏன்னா 3 மேல் போட்டுட்டேன். அதுக்கடுத்து நான் 3 ஃபீமேல் மட்டும் தான் போடணும். அப்போ இவங்களும் ஃபீமேல் தான். இனி நான் போட போகிற எல்லாருமே ஃபீமேலாக தான் இருக்கணும். ஓகேவா? அப்போது டி இஸ் தி மதர் ஆஃப் 2. டி வந்து 2 பேருக்கு மதர். 1 பாய் 1 கேர்ள். 1 பாய் அண்ட் 1 கேர்ள். ஓகேவா? ஃபைன். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் இவங்கள மெர்ஜ் பண்ண போகிறேன். ஓகேவா? அப்போ எனக்கு இருக்க ஸ்டேட்மெண்ட் டி இஸ் தி மதர் ஆஃப் 2, 1 பாய் அண்ட் 1 கேர்ள். ஸோ ஆல்ரெடி எனக்கு 3 பாய் வந்தாச்சு, அதாவது 3 மென் வந்தாச்சு. இப்போ 3 ஃபீமேல் தான் நான் போட போகிறேன். அப்போது நான் 3 பேர் எங்கே போடுறது? டி இஸ் தி மதர் ஆஃப் 2, 2 பேரோட மதர். 1 பாய் 1 கேர்ள் இருக்காங்க. இப்போ நான் யாருக்கு பேரா போடுறது? இவன் பிக்கு வந்து நான் டியை பேரா போட்டேன் அப்படின்னா கீழே ஒரு பாய் எக்ஸ்ட்ரா வந்துடுவாங்க. ஈக்கு போட்டாலும் கீழே ஒரு பாய் எக்ஸ்ட்ரா வந்துடுவாங்க. அப்போ நான் ஏக்கு மட்டும்தான் டியை என்ன பண்ண முடியும்? பேரா போட முடியும். இப்போ பார்த்தா ஒரு பாய் ஆல்ரெடி இருக்காங்க, ஒரு கேர்ள் மட்டும் போட்டால் போதும். கரெக்டாக? ஏ, பி, டி, இ, எஃப். சி மட்டும் தான் இல்லை, சியை இங்கே போட்டுடலாம். ஓகே, இப்போ பாருங்கள், அப்போ ஒரு பேர் வந்துட்டாங்க. ஸோ டிக்கு யாரெல்லாம்? ஒரு பாயும் ஒரு கேர்ளும் இருக்காங்க. கரெக்டாக? ஸோ டேலி ஆகிடுச்சு. அப்போ இதுதான் ஃபேமிலி ரிலேஷன். இப்போ நான் கொஸ்டினுக்கு வரேன். ட்ரான் என்ன இது? ஏபிசிஆர் ஃபீமேல்ஸ். ஏபிசிஆர் ஃபீமேல்ஸு இல்லை, சி, டி, எஃப் இவங்க தான் ஃபீமேல்ஸு. மேல்ஸ் யாரெல்லாம்? ஏ, பி, இ. ஓகேவா? சரி, அடுத்து இ அண்ட் எஃப் ஆர் சில்ட்ரன்ஸ் ஆஃப் டி. டியோட சில்ட்ரன்ஸ் யார்? சி அண்ட் பி தான் யார்? சில்ட்ரன்ஸ். ஸோ வந்து இது தப்பு. டி இஸ் தி டாட்டர் ஆஃப் எஃப். இல்லை, டி இஸ் டாட்டர் இன் லா ஆஃப் எஃப். ஓகேவா? அதனால் இதுவும் தப்பு. ஏ இஸ் தி ஹஸ்பண்ட் ஆஃப் டி. ஆமாம், ஏ இஸ் தி ஹஸ்பண்ட் ஆஃப் டி அப்படிங்கிறது கரெக்டு. அதனால் ஆன்சர் பி. ஓகேவா? ஸோ இதுதான் ஆன்சர். இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும், இதை சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ ஈச் அண்ட் எவ்ரி லைனை கண்டினியூஸாக எடுத்து நம்ம ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறோம். இந்த ஃப்ரேம் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சால்வ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஓகே.